மாசமா எதை தொட்டாலும் அப்படியே ஸ்லோவா அடி வாங்குதுங்க. நாங்கள் வருஷம் ஃபுல்லாக நான் கஷ்டப்படுறேங்க, நான் பிறந்திருந்து கஷ்டப்படுறேங்க. அப்படி உள்ள ஜாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி போய் மறைஞ்சிருப்பார், ஒரு பலம் இல்லாமல் இருப்பார். அப்போ அவருடைய வாங்கின கர்ம வினை, அப்போ விதிச்சாரதம் தான் ஃபர்ஸ்ட். என்ன கர்மம் என்ன பிறந்திருக்காரு, எதுக்காண்டி இவர் பிறந்திருக்காரு, இவர் போன ஜென்மம் என்ன பிறவி எடுத்தார், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்குது. அப்ப அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்போ நம்ம கோச்சார கிரகங்கிறது பாருங்க, மாசம் மாசம் ஒரு கிரகம் மாறி மாறி போயிருக்கும். சூரியனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும். இந்த கிரகம்னா பாத்தீங்கன்னா மாசத்துல மாறக்கூடிய கிரகங்கள். இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல பயணிக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகம் ஒரு மாசத்துல பயணிக்கக்கூடிய கிரகங்கள். இதெல்லாம் வருஷத்துல கொடுக்கக்கூடிய பலனை ஒரு மாசத்துல கொடுத்துட்டு போயிருவாங்க. அதனாலதான் இந்த மாத பலனை எல்லாருமே கண்டினியூவா பார்ப்பாங்க. இந்த மாதம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சொல்லி இதை பார்த்துக்கிட்டு பயணிப்பது நல்லது. தசாபதியும் பார்த்துக்கணும்.